வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸஸ் 9.6 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் யூஸ் பண்ணிப்போம். செப்பரபிள் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் மெத்தட் யூஸ் பண்ணிப்போம். அந்த ரெண்டு இதுலையுமே சால்வ் பண்ண முடியலன்னா அடுத்து மூணாவது லீனியர் ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் எப்படி வரும், ஈக்குவேஷன் எப்படி வரும்னா dy/dx + p × y = qன்னு வரும். இது ஒரு ஃபார்மு. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா dx/dy + p × x = q. ஸோ முதல் ஃபார்மை பார்ப்போம். இந்த ஃபார்மில் இந்த மாதிரி வர அதாவது ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் தனியாக பிரிக்க முடியாது, அதேமாதிரி ஹோமோஜினியஸாக இருக்காது. அந்த மாதிரி வரும்போது நம்ம லீனியர் ஃபார்முக்கு போக போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த இதில் சம்மில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் தனித்தனியாக பிரிக்க முடியாதனால செப்பரபிள் மெத்தட் போக முடியாது. அதேமாதிரி எக்ஸுக்கும் ஒய்க்கும் பவர், அதாவது ஒரே மாதிரி பவர் இருக்கிறதுனால நம்ம ஹோமோஜினியஸும் போக முடியாது. ஸோ அப்போ லீனியர் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இந்த dy/dx + py = qங்கிறதுல இந்த p டேர்மும் இந்த q டேர்ம் பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். இந்த கீழே dx இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டேர்மில் தான் p டேர்ம்லையும் q டேர்ம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒய் டேர்ம் எதுவுமே வராது, இதுக்குள்ளேயும் ஒய் டேர்ம் வராது. அப்போ dy/dx + p × y = qங்கிற இந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்னா இன்டகிரேஷன் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் கொண்டு வர போகிறோம். அதை வந்து ஷார்ட்டாக நம்ம ஐஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இனிமேல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐஎஃப் தான் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். ஐஎஃப்னா இன்டகிரேஷன் ஃபேக்டர். இந்த இன்டகிரேஷன் ஃபேக்டர் எப்படின்னா e∫ ஆஃப் இந்த p இருக்குது பார்த்திங்கன்னா p × dx. இந்த பியில் என்ன வேல்யூ வருதோ அதை தூக்கி அங்கே உள்ளே போட்டு இன்டகிரேஷன் பண்ணணும். பவரில் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிற இந்த வேல்யூ வந்து இன்டகிரேஷன் ஃபேக்டர். இந்த இன்டகிரேஷன் ஃபேக்டரை வச்சு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேஷன் ஃபேக்டர் × y = இன்டகிரேஷன் ஃபேக்டர் × q dx. இந்த q வந்து அங்கே இருக்குது, இந்த q போட்டு dx போட போகிறோம். ஸோ நமக்கு சொல்யூஷன் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்துடும். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் ஃபேக்டர் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம், e∫p dx. இதில் வர வேல்யூ வந்து வச்சு நம்ம வந்து சொல்யூஷன் y = கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரல் ஃபேக்டர் × y = இன்டகிரல் ஃபேக்டர் × q dx. ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இதே வந்து dx/dy வந்து dx/dy + px = qன்னு வந்துச்சுன்னா அங்கேயும் இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே dy இருக்கனால இங்கே dy வரப்போகுது. e∫ p dy. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஃபேக்டர் × x பண்ண போகிறோம் = இன்டகிரேஷன் ஃபேக்டர் × q dy. ஸோ அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒய் வரப்போகுது. அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒய் வரப்போகுது. அதுதான் மாறப்போகுது. ரெண்டுக்கும் ஸ்டெப்பு அவ்வளோதான் மாறுது. ஸோ இந்த ரெண்டு வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் போகும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் கிவன் இன் எக்ஸசைஸ் 1 to 12 ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மு dy/dx + 2y = sin x. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் dy/dx + py = q. பார்த்தீங்கன்னா ஒய் மட்டும் இருக்கும். ஒய்க்கு முன்னாடி வந்து எக்ஸு இல்லைனா கான்ஸ்டன்ட் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் வந்து பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, கியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin x. ஸோ நம்ம முதல்ல வந்து சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். IF = e∫p dx. p என்னது 2, அப்போ e∫ 2x 2dx. 2dx இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், x வரும். அப்போ e⁴2x. ஸோ இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் e⁴2x. இப்போ இதை வச்சு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேஷன் ஃபேக்டர் × y = இன்டகிரேஷன் ஃபேக்டர் × q. இன்டகிரேஷன் ஃபேக்டர் × q dx. ஸோ இன்டகிரேஷன் ஃபேக்டர் என்னது e⁴2x. y அப்படியே எழுதிக்கோங்க = இன்டகிரல் e⁴2x. q என்னது sin x dx. இது எக்ஸ்பொனென்ஷியலும் ட்ரிகோனோமெட்ரி வந்துச்சுன்னா இது வந்து திருப்பி ரிப்பீட்டாக வரும். ஸோ வந்து நம்ம ஐன்னு எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போட்டுக்குவோம். அப்போ e⁴2x × y = i ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. இப்போ ஐ எடுத்துக்கோங்க. i = இன்டகிரல் e⁴2x sin x dx. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் படிச்சிருப்போம். ஐலைட்டுங்கிற ஃபார்முலா சால்வ் பண்ண போகிறோம். ஐலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகோனோமெட்ரியும் எக்ஸ்பொனென்ஷியலும் வருது. ட்ரிகோனோமெட்ரி வந்து f(x), எக்ஸ்பொனென்ஷியல் வந்து g(x) எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா என்னது, இன்டகிரல் f(x) g(x) dx = முதல்ல வந்து f(x) அப்படியே வச்சுட்டு இன்டகிரல் g(x) போடணும். மைனஸ் இன்டகிரல் f(x) டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d/dx of f(x) இன்டகிரல் g(x) இதுக்கு ஹோல் dx போடணும். ஸோ f(x)க்கு வந்து sin x, i = sin x இன்டகிரல் e⁴2x மைனஸ் இன்டகிரல் d/dx of sin x டாட் இன்டகிரல் e⁴2x dx இதுக்கு ஹோல் dx. e⁴2x இன்டகிரேட் பண்ணால் e⁴2x/2 வரும். e⁴2x/2 × sin x மைனஸ் sin x இன்டகிரேட் பண்ணால் cos x வரும். இதை இன்டகிரேட் பண்ணால் e⁴2x/2 வரும் dx. இந்த 2 வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா e⁴2x/2 sin x மைனஸ் இந்த 1/2 வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா
இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் தான், ஐ பார்ட்ஸ் தான். இது வந்து ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது. திருப்பி வந்து ஐலேட்டுங்கிற ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஈப்போ டூ எக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா திருப்பி சால்வ் பண்ணும்போது காஸ் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் ஈப்போ டூ எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் ஈப்போ டூ எக்ஸ் டிஎக்ஸ், இதுக்கு ஹோல் டிஎக்ஸ் வரும். இது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 1/2 எழுதிட்டு இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஈப்போ டூ எக்ஸ் பை டூ வரும். ஈப்போ டூ எக்ஸ் பை டூ இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் வரும். இதை டிஃபைன் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ், இதை இன்டெகிரேட் பண்ணும்போது ஈப்போ டூ எக்ஸ் பை டூ வரும், டிஎக்ஸ் வரும். இந்த மைனஸ் சைன் வந்து வெளியே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா சைன் எக்ஸ் ஈப்போ டூ எக்ஸுங்கிற என்னது ஏற்கனவே நம்ம ஐ எடுத்துக்க பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஈப்போ டூ எக்ஸ் சைன் எக்ஸ் தான். ஸோ இது வந்து ஐயாக மாறிடும். இந்த டூ வெளியே எடுத்திங்கன்னா 1/2 ஆயிரும். அப்போ ஈப்போ டூ எக்ஸ் பை டூ சைன் எக்ஸ் இது அப்படியே வந்துடுது. இந்த டூ உள்ளே கொண்டு போனால் ஈப்போ டூ எக்ஸ் பை ஃபோர் வரும். ஈப்போ டூ எக்ஸ் பை ஃபோர் காஸ் எக்ஸ் மைனஸ் இந்த டூ அங்கே கொண்டு போகும்போது 1/4 இன்ட்டு இது வந்து இந்த டைம் வந்து ஐ ஆயிடுது. 1/4 இன்ட்டு ஐ ப்ளஸ் சின்னு வந்துடுது. இன்டெகிரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அதனால் சி போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஐயும் இந்த ஐயும் இருக்குது, ஒரே பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஐ ப்ளஸ் 1/4 ஐ ஈக்குவல் டு ஈப்போ டூ எக்ஸ் பை டூ சைன் எக்ஸ் மைனஸ் ஈப்போ டூ எக்ஸ் பை ஃபோர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். ஸோ இங்கே எல்சிஎம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 5i பை 4 வரும் ஈக்குவல் டு ஈப்போ டூ எக்ஸ் பை 4 காமனாக எடுத்திங்கன்னா ஈப்போ டூ எக்ஸ் பை 4 காமன் எடுத்த பிறகு இங்கே வந்து பை 2 தான் இருந்துச்சு. அப்போ இன்ட்டு 2/2 வரும். அப்போ 2ஆல் மல்டி பண்ணிங்கன்னா 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் வரும் ப்ளஸ் சின்னு வந்துடும். இந்த 5/4 அங்கிட்டு கொண்டு பண்ணிங்கன்னா ஐ ஈக்குவல் டு 5 அங்கே போக கீழே வந்துடும், 4 அங்கே போகும்போது மேலே வரும், 4 கேன்சல் வரும். ஈப்போ டூ எக்ஸ் பை 5 இன்ட்டு 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ். இது அங்கேயும் உள்ள மல்டி பண்ணும், சிலையும் மல்டி பண்ணும். இது ஏற்கனவே கான்ஸ்டன்ட் பண்ணும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ அது ஒன்றும் மாறாது. இப்போ இந்த ஐயத்துக்கு ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈப்போ டூ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஈப்போ டூ எக்ஸ் பை 5 இன்ட்டு 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இதோட முடிச்சுக்கலாம். இல்லை இந்த ஈப்போ டூ எக்ஸை இங்கே கொண்டு போனீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஈப்போ டூ எக்ஸ் கொண்டு போகும்போது இது கேன்சல் ஆகிடும். 1/5 இன்ட்டு 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 2x பை வரும். இப்போ பை 2x வந்து மேலே கொண்டு போகும், இ பவர் மைனஸ் 2x வரும். ஸோ இதான் ஆன்சர். செகண்ட் சம்மு dy பை dx ப்ளஸ் 3y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x. இங்கே எக்ஸ்ட்ரா மட்டும் தான் இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா மட்டும் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் dy பை dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்ம். இதில் p வந்து பார்த்தீங்கன்னா 3, க்யூங்கிறது இ பவர் மைனஸ் 2x. ஸோ முதல்ல இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. இ பவர் இன்டகிரல் ஆஃப் p dx, pக்கு வேல்யூ 3, அப்போ இ பவர் இன்டகிரல் ஆஃப் 3 dx, 3ங்கிற கான்ஸ்டன்ட். அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x மட்டும் தான் வரும். அப்போ இ பவர் 3x, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இ பவர் 3x. ஸோ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்டகிரேட் ஃபேக்டர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இன்டகிரேட் ஃபேக்டர் இன்ட்டு q dx. இது இ பவர் 3x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இ பவர் 3x டாட் இ பவர் க்யூக்கு வந்து இ பவர் மைனஸ் 2x dx. இ பவர் 3x மைனஸ் 2x பவரில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். அப்போ 3x மைனஸ் 2x வந்து என்ன ஆயிரும்? இ பவர் எக்ஸ் ஆயிரும். அப்போ இ பவர் 3x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இ பவர் 3x டாட் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் தான் வரும், ப்ளஸ் சின்னு வரும். இந்த இ பவர் 3x அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் 3x ப்ளஸ் சி டிவைட் பை இ பவர் 3x வரும். இங்கே எக்ஸ் இங்கே மைனஸ் 3x, அப்போ இ பவர் மைனஸ் 2x வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. இதுதான் ஆன்சர். தேர்ட் சம் dy by dx ப்ளஸ் y by x ஈக்குவல் டு x ஸ்கொயர். இதுவும் பார்த்தீங்கன்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டு. இதில் வந்து பிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/x, க்யூங்கிறது பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர். ஸோ இன்டகிரேஷன் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிங்க, விச் இஸ் ஈக்குவல் இ பவர் இன்டகிரல் ஆஃப் p dx. ஸோ p வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/x, இ பவர் இன்டகிரல் ஆஃப் 1/x dx. 1/x இன்டகிரேட் பண்ணால் log x, அப்போ இ பவர் log x. இயும் log இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிக்கிறோம், அப்போ x மட்டும் வரும். அப்போ இன்டகிரல் ஃபேக்டர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இன்டகிரல் ஃபேக்டர் இன்ட்டு q dx வரும். ஸோ அப்போ வந்து இன்டகிரல் ஃபேக்டர் வந்து x, அப்போ x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் x இன்ட்டு x ஸ்கொயர் dx. x ஸ்கொயருங்கிறது x கியூப் ஆயிரும். அப்போ xy ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் x கியூப் dx. x கியூப் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? xy ஈக்குவல் டு x பவர் 4/4 ப்ளஸ் c. இதான் ஆன்சர். At fourth sum dy by dx plus secant x into y equal to tan x bracketல 0 less than or equal to x less than 5/2. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா dy by dx plus p into y equal to qங்கிற ஃபார்முலா இருக்குது, where p equal to secant x, q equal to tan x. ஸோ if கண்டுபிடிங்க equal to e power p integral of p dx. integral of p வந்து secant x, integral of secant x dx. secant x இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னது? log secant x plus tan x. அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா
இன்டெக்ரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x. இந்த இயும் எக்ஸ்பென்ஷனும் லாக் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா வந்து இன்டெக்ரல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x ஆயிரும். அப்போ ஐஎஃப் வந்து சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x. அப்போ சொல்யூஷன் வந்து இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஃபேக்டர் இன்ட்டு q dx. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x இன்ட்டு tan x dx. tan x உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது அப்படியே வரும் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸ் tan x dx. ரெண்டாக பிரிச்சுக்கோங்க சீக்கன் எக்ஸ் tan x dx ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் dx. சீக்கன் எக்ஸ் tan x கூட ஃபார்முலா என்னது சீக்கன் எக்ஸ் வரும் இன்டெகிரேட் பண்ணால் இது அப்படியே எழுதிக்குவோம் விச் இஸ் ஈக்குவல் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் tan x வந்து என்ன மாற்றலாம் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 மாற்றலாம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மாற்றலாம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 dx. சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா tan x வரும் 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x வரும். ஸோ சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இது சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது tan x இந்த மைனஸ் 1 பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதான் ஆன்சர். இதை வந்து உள்ளே யூஸ் பண்ண ஃபார்முலாவை தனியாக எழுதியிருக்கேன். தேங்க்யூ.